ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ஷீட்டோட டுடோரியல்ஸ்ல டுடே நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எப்படி நம்ம ஒரு ஜியோகிராஃபி, அதாவது ஒரு வேர்ல்டு மேப்ல எப்படி ஒரு சார்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். என்ன விதமான டேட்டா எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற ஒரு சாஃப்ட்வேரை நான் என்னென்ன கண்ட்ரில எத்தனை நம்பர்ஸ்க்கு நான் சேல் பண்ணியிருக்கேன், அதோட லைசன்ஸை அப்படிங்கிறத பத்தின ஒரு டேட்டா தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த டேட்டாவை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் இந்த சைடு, அதாவது ரைட் சைடில் இருக்கிற இந்த டேட்டாவை வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட் கிரியேட் பண்ண போறேன். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் எனக்கு 7 கண்ட்ரியோட டேட்டா இருக்குது. ஸோ மொத்தம் 7 கண்ட்ரியில் உள்ள கஸ்டமர்ஸோட எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த லைசன்ஸை அப்படின்னு சொல்லி அதுக்கான டேட்டா இருக்கு. ஸோ இதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட் கிரியேட் பண்ணுறேன், நார்மலான ஒரு சார்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அதை எப்படி நம்ம வேர்ல்டு மேப் சார்ட்டா கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே ட்ராக் பண்ணி கொண்டு வரேன். ஸோ நான் எங்கெங்கெல்லாம் என்னோட டேட்டா எதெல்லாம் வேணுமோ, அதாவது C1லேருந்து D8 வரையும் என்னோட டேட்டா இருக்கு, அதை நான் அப்படியே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன டேட்டா வச்சு நீங்கள் மேப் கிரியேட் பண்ணுமோ அதுலேருந்து உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் வரையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட்டில் போயிட்டு சார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சார்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் வந்துடும். சார்ட் வந்த உடனே இப்போ இதில் என்ன சார்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் லைசன்சஸ் விசஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு காலம் சார்ட், அதாவது நம்மளுக்கு ஒரு காலம், சாதாரண நார்மல் காலம் சார்ட் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வைஸ் எவ்வளோ லைசன்ஸ் எடுத்துருக்குங்கிறத காலமாக ஒரு காலமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இது நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணுற நார்மல் காலம் சார்ட். ஸோ இந்த காலம் சார்ட்டுக்கும் நம்ம கொண்டு வர போகிற ஜியோ சார்ட்டுக்கும், அதாவது வேர்ல்டு மேப் சார்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, மேப்பில் நம்ம எந்த கண்ட்ரியில் எவ்வளோ விற்றுருக்கோங்கிறத அந்த லொக்கேஷன் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருக்கும். நான் எப்படி இந்த சார்ட்டை வேர்ல்டு மேப் சார்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டப்பில் போயிட்டு காலம் சார்ட் அப்படிங்கிறதுல அதை சூஸ் பண்ணி கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மேப்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஜியோ சார்ட்டு, இன்னொன்று ஜியோ சார்ட் வித் மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறது இந்த மேப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் தான். ஸோ இந்த மேப்பை கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கண்ட்ரி வைஸு நான் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கான ஏற்ற மாதிரி ஹைலைட்ஸ் எனக்கு ஆகும். நான் ரொம்ப லோவாக பண்ணியிருந்தேன்னா இது ரெட்டிஷ் ஆகும், அது ரொம்ப ஹையாக பண்ணியிருந்தேன்னா அது க்ரீன் ஆகும், மிட்டாக பண்ணியிருந்தேன்னா ரெண்டுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபேடட் கலராகவும் தெரியும். ஸோ இதில் எனக்கு ஒரு சில கண்ட்ரி மட்டும்தான் எனக்கு வேணும், ஒரு சில இதுதான் எனக்கு வேணும்னா நான் இதை கஸ்டமைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமைஸில் போயிட்டு சார்ட் ஸ்டைலில் ஜியோவில் போயிட்டு ரிலீஜியனுக்கு பதிலாக வேர்ல்டுங்கிறத நான் அப்போ ஏசியான்னு கன்வெர்ட் பண்ணுறேன். ஏசியான்னு மாத்திரம்னா நம்ம இந்தியா, சைனா, அது பக்கத்தில் உள்ள இந்த ஜப்பான் எல்லாம் நம்மளுக்கு ஒன்றா வந்துடும். ஸோ இந்த இந்தியா பார்த்தீங்கன்னா எனக்கு மிட் ரேஞ்சாக இருக்கிறதுனால அது ரொம்ப டார்க் க்ரீனாகவும் இல்லாமல் லைட்டாக, அதாவது ஃபேடட் கலர் மாதிரி இருக்குது நம்மளுக்கு. அதுவே இது பார்த்தீங்கன்னா 110 இருக்குது, அதனால மினிமம்க்கு கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால இது நம்மளுக்கு ரெட்டிஷில் கொஞ்சம் இதாக இருக்குது சைனா. அதே ஜப்பான் பார்த்தீங்கன்னா 23 தான் இருக்குது, ரொம்ப மினிமம் நம்பர் இருக்கிறதுலையே. ஸோ அதனால இது நம்மளுக்கு நல்ல ரெட்டிஷாக தெரியுது. அதாவது 23ல் இருக்கும்போது ரெட்டிஷாகவும், அப்புறம் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக கலர் கன்வெர்ட் ஆகி அப்படியே க்ரீனாகவும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இதில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கொடுத்தனா நம்மளுக்கு இங்கே உள்ள யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 230 நம்பர்ஸ் நம்ம இங்கே லைசன்ஸ் சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு நல்ல க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் மின்னுக்கு ஒரு கலரும், மேக்ஸ்க்கு அதாவது மேக்ஸிமம்க்கு ஒரு கலரும், மிட்டுக்கு ஒரு கலரும், வேல்யூவே நீங்கள் இந்த கண்ட்ரிலே சேலே பண்ணல, 0 வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கும் நீங்கள் ஒரு கலரு சூஸ் பண்ணிக்கலாம். இதில் போய் கலர் சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இப்போ மேக்ஸிமமோட கலரை ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ப்ளூ கலராக சேஞ்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ப்ளூவாக கன்வெர்ட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதில். தென் இந்த மேப்பை நான் ஏசியாவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏசியாவாக கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ இதுலேயும் நான் மிட்டு மேக்ஸ் இதோட கலர் சேஞ்ச் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே உள்ள கலர் எல்லாமே நம்மளுக்கு இது சேஞ்ச் ஆகும். ஓகே, இதை நம்ம ஒரு சைடு வச்சிடலாம் இந்த சார்ட்டை. இன்னொரு சார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே நான் மினிமைஸ் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சிடறேன். என்கிட்ட இருக்கிற இன்னொரு டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதாவது ஓவராலாக ஏசியாவில் வித்த கண்ட்ரி வைஸ் உள்ள லைசன்ஸோட கேட்டகரி எடுத்திருக்கேன். இதில் என்கிட்ட மொத்தம் எத்தனை கண்ட்ரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 10 கண்ட்ரி இருக்குது, அதோட கவுண்டும் இருக்குது. ஸோ நான் இதை வச்சு ஒரு சார்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ A1ல இருந்து நான் கரெக்டாக AB11 வரையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு
மறுபடியும் இன்சர்ட் போகிறேன், சார்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு மறுபடியும் ஒரு காலம் சார்ட் தான் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் இந்தியா, அது கீழே கொஞ்சம் சைனா, அதுக்கப்புறம் பங்களாதேஷ், அப்படி அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. இப்போ நான் இதை கண்ட்ரியா மாற்றணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல கஸ்டமைஸ் போயிட்டு, சாரி செட்டப் போயிட்டு காலம் சார்ட்டுக்கு பதிலாக நான் கண்ட்ரி கொடுத்துக்கிறேன். கண்ட்ரி கொடுத்தோன்னே எனக்கு ஏசியாவில் மட்டும் அது சின்னமாக இருக்கு. ஸோ நான் இதில் போய் கஸ்டமைஸ் போயிட்டு இந்த ஜியோவில் வேர்ல்டுக்கு பதிலாக நான் ஏசியான்னு கொடுத்துறேன். ஏசியான்னு கொடுத்தோன்னா எனக்கு ஏசியா மட்டும் பெருசாக வந்துடும். இங்கே எத்தனை நம்பர் பண்ணியிருக்கேன்னு நான் மவுஸை மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இதில் ஆப்கானிஸ்தானில் நான் 8 நம்பரும், பாகிஸ்தானில் ஒரு 12 நம்பரும், அதே சைனாவில் ஒரு 110 நம்பரும், அதே நம்ம மயான்மரில் ஒரு 10 நம்பரும் பண்ணியிருக்கோம். நம்ம அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஒரு 32 நம்பர். அதுக்கேற்ற மாதிரி இந்த கலர் கோட் இருக்கு. இதுலேயும் நீங்கள் சேமாக பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸில் போயிட்டு ஜியோவில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மிட்டு மேக்ஸுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி இந்த மேப்பையும் நீங்கள் எந்த ரிலீஜியன் வைஸ் நீங்கள் எது பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பிரிச்சுக்கலாம். அதிகமான கண்ட்ரி இருக்கும்போது, அதாவது ஏதாவது ஒரு கண்ட்ரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த சார்ட்டில் காட்டணும்னா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. சார்ட்டு செட்டப்புக்கு போயிட்டு ஜியோ சார்ட்டில் கீழே வந்தீங்கன்னா நான் முதல்ல காமிச்ச மாதிரி ஜியோ சார்ட் வித் மார்க்கர்ஸ்னு அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நான் கொடுத்தேன்னா இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே எனக்கு டாட்டடாக வரும். இந்த டாட்டட் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, சாரி கொஞ்சம் ஜூம் ஆயிடுச்சு. டாட்லாம் எதை மென்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு பபிள் சார்ட் மாதிரி, அதாவது வேர்ல்டு மேப்ல நீங்க பபிள் சார்ட் கிரியேட் பண்ணா எப்படி இருக்குமோ அது மாதிரி. ஸோ நீங்க வித்திருக்க லைசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பபுள் வந்து சின்னதும் கொஞ்சம் பெருசாகவும் மிட்டு மேக்ஸிமம். இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த பபுளோட சைஸையும் நீங்க இது பண்ண முடியும். இந்த கஸ்டமைஸ்ல போயிட்டு ஜியோல போயிட்டு மிட்டு இருந்தா என்ன கலரு, மேக்ஸிமம் இருந்தா என்ன கலர் வைக்கணும், அதே மினிமம் இருந்தா என்ன கலர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் நம்மளால கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எங்கெங்கெல்லாம் மின் இருக்கோ அங்கெல்லாம் பபுள் ரொம்ப சின்னமாகவும், எங்கெங்கெல்லாம் மேக்ஸிமம் இருக்கோ அங்கே பபுள் ரொம்ப பெருசாகவும் நம்மளுக்கு இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால நம்மளோட டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம வேற ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல எப்படி நம்ம கண்ட்ரி வைஸ் ஏதாவது ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி மேப்பா கன்வெர்ட் பண்றது, எப்போதும் போல நம்ம நார்மலா போடுற காலம் சார்ட்டோ இல்ல பை சார்ட்டோ இல்ல பார் சார்ட்டோ போடாம எப்படி நம்ம அதை ஒரு மேப், அதாவது ஜியோ சார்ட்டா எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.